டைனிங் டேபிளில் 8 வயது சிறுவன் வருண் அமர்ந்திருக்கிறான். தட்டில் சுடச்சுட சாதமும் காய்கறிகளும் இருக்கின்றன. வருண், எனக்கு இந்த காய் பிடிக்காது, இந்த சோறு வேண்டாம் என்று கூறி கரண்டியால் சாதத்தை அங்கும் இங்கும் சிதறடிக்கிறான். பாதியை தட்டில் போட்டுவிட்டு எழுந்து செல்ல முயல்கிறான். தாத்தா, வருண், அந்த ஒரு பருக்கை சோறு உன் தட்டுக்கு வர எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்குன்னு உனக்குத் தெரியுமா என்று மென்மையாகக் கேட்கிறார். வருண் திரும்பி பார்க்கிறான். தாத்தா வருணின் கையை பிடிக்க உலகம் மாறுகிறது. அவர்கள் ஒரு வயல்வெளியில் நிற்கிறார்கள். சுட்டெரிக்கும் வெயிலில் ஒரு விவசாயி சேற்றில் குனிந்து நாற்று நடுகிறார். அவர் முதுகில் வியர்வை வழிகிறது. பல வாரங்கள் மழையே இல்லை. விவசாயி காய்ந்து போன நிலத்தை பார்த்து கண்கலங்கி நிற்கிறார். பின் ஒரு நாள் மழை வரும்போது அவர் குழந்தையைப் போல ஆடுகிறார். அறுவடை நடக்கிறது. நூற்றுக்கணக்கான கிலோ எடையுள்ள மூட்டைகளைத் தொழிலாளர்கள் முதுகில் சுமந்து செல்கிறார்கள். நீ வீணாக்குற அந்த ஒரு பருக்கை உருவாக 6 மாசம் ஆகுது வருண். அதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட ரத்தமும் வியர்வையும் இருக்கு. மீண்டும் டைனிங் டேபிள். வருண் இப்போது அந்த ஒரு பருக்கை சோற்றை உற்றுப் பார்க்கிறான். அவனுக்கு அந்த விவசாயியின் முகம் நினைவுக்கு வருகிறது. அவன் அம்மா சமையலறையில் வேர்க்க விறுவிறுக்க அவனுக்காகச் சமைத்ததும் கண்ணுக்குத் தெரிகிறது. அவன் மெதுவாக தட்டில் சிதறியிருந்த சோற்றைச் சேர்த்து வைக்கிறான். வருண் தட்டில் ஒரு பருக்கை கூட விடாமல் ரசித்துச் சாப்பிடுகிறான். சாப்பிட்டு முடித்ததும் தட்டைத் துடைத்து வைக்கிறான். சாரி தாத்தா, இனிமே ஒரு பருக்கையைக் கூட நான் வீணாக்க மாட்டேன். தாத்தா புன்னகைக்கிறார். பின்னணியில் ஒரு விவசாயி மகிழ்ச்சியுடன் தன் அறுவடையை பார்ப்பது போன்ற பிம்பம் தோன்றி மறைகிறது. நீதி, உணவு என்பது வெறும் பொருள் அல்ல, அது ஒரு உயிர் என்பதை உணர்த்துகிறது.